தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என சொன்னது போல் வாழ்ந்து காட்டியவர்தான் தேவர் திருமகன். இந்த நாட்டின் பண்பாட்டில் ஆன்மீகம் இரண்டறக் கலந்துள்ளது. ஆன்மீக உணர்வற்ற அரசியல் இந்தியாவுக்கு உகந்ததல்ல. தெய்வீக பண்பற்ற சமூக பொருளாதார வளர்ச்சிகளை இந்நாட்டில் உண்டாக்க முடியாது என முழுமையாக உணர்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஆகையால்தான் தன் வாழ்நாளில் அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் உரிய இடங்களை அளித்தார். அது மட்டுமன்றி அரசியலில் ஒழுக்கமும் நேர்மையும் வேண்டும், இதை ஆன்மீக உணர்வுதான் தர முடியும் என வலியுறுத்திய இவர் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வாழ்ந்த வாழ்க்கையை வெறும் வார்த்தையால் விவரிக்க முடியாது. உதாரணமாக, இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அரசு வழங்கிய சலுகைகள் எதையும் ஏற்றுக்கொண்டதில்லை. இப்படி சம்பளம் வாங்காமல் இந்த தேசத்துக்கு விசுவாசமுள்ள ஊழியராக வாழ்ந்து காட்டிய அதிசய அரசியல்வாதிதான் தேவர் திருமகன். 2 முறை மந்திரி பதவி அவரை தேடி வந்தது. மந்திரி பதவியை விட மக்கள் பணியே சிறந்தது என்று கருதிய இவர் தீண்டாமை ஒழிப்புக்காக சட்டசபையில் குரல் கொடுத்தவர். சாதி சமய பாகுபாடின்றி வாழ்ந்தவர். சுதந்திர போராட்ட வீரர். சிறைவாசம் அனுபவித்தவர். பிரம்மச்சாரியாக வாழ்ந்து தேசத்துக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். தேவர் திருமகனின் வாழ்க்கை சம்பவங்கள் குறித்த எண்ணற்ற தகவல். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என சொன்னது போல் வாழ்ந்து காட்டியவர்தான் தேவர் திருமகன். இந்த நாட்டின் பண்பாட்டில் ஆன்மீகம் இரண்டறக் கலந்துள்ளது. ஆன்மீக உணர்வற்ற அரசியல் இந்தியாவுக்கு உகந்ததல்ல. தெய்வீக பண்பற்ற சமூக பொருளாதார வளர்ச்சிகளை இந்நாட்டில் உண்டாக்க முடியாது என முழுமையாக உணர்ந்தவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஆகையால்தான் தன் வாழ்நாளில் அரசியலுக்கும் ஆன்மீகத்திற்கும் உரிய இடங்களை அளித்தார். அது மட்டுமன்றி அரசியலில் ஒழுக்கமும் நேர்மையும் வேண்டும், இதை ஆன்மீக உணர்வுதான் தர முடியும் என வலியுறுத்திய இவர் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வாழ்ந்த வாழ்க்கையை வெறும் வார்த்தையால் விவரிக்க முடியாது. உதாரணமாக, இவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது அரசு வழங்கிய சலுகைகள் எதையும் ஏற்றுக்கொண்டதில்லை. இப்படி சம்பளம் வாங்காமல் இந்த தேசத்துக்கு விசுவாசமுள்ள ஊழியராக வாழ்ந்து காட்டிய அதிசய அரசியல்வாதிதான் தேவர் திருமகன். 2 முறை மந்திரி பதவி அவரை தேடி வந்தது. மந்திரி பதவியை விட மக்கள் பணியே சிறந்தது என்று கருதிய இவர் தீண்டாமை ஒழிப்புக்காக சட்டசபையில் குரல் கொடுத்தவர். சாதி சமய பாகுபாடின்றி வாழ்ந்தவர். சுதந்திர போராட்ட வீரர். சிறைவாசம் அனுபவித்தவர். பிரம்மச்சாரியாக வாழ்ந்து தேசத்துக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர். தேவர் திருமகனின் வாழ்க்கை சம்பவங்கள் குறித்த எண்ணற்ற தகவல்.